வணக்கம் உறவுகளே, காலை வணக்கம். ஒரு வருத்தமான செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்து மறுபடியும் லண்டன் புறப்படுறதுக்காக வந்த விமானம் வந்து விமானம் புறப்பட்ட சில நேரங்களில் 3 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த விமானம் தரையிறங்கி கீழே வெடித்து சிதறிய காட்சிகள் வந்து டிவியில் போட்டு யூடியூப்லாம் போட்டு காட்டுறாங்க. ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அதில் வந்து 242க்கு மேற்பட்ட பயணிகள் வந்து அதில் பயணிச்சிருக்காங்க. அது வெடித்து சிதறியதில் வந்து ஒரு நபர் மட்டும் உயிர் தப்பியிருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ ஆசையோடும் எவ்வளோ கனவுகளோடும் எவ்வளோ கஷ்டத்துக்காகவும் போயிருப்பாங்க. வெளிநாடு போகிறாங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்காக வெளிநாடு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்ன ஆசைகளோடும் எவ்வளோ வருத்தத்தையும் அவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க. திரும்பி நம்ம பிள்ளையோ மகனோ அப்பாவோ அம்மாவோ எல்லோரும் திரும்பி நம்ம மறுபடியும் பார்க்கணுங்கிற சூழ்நிலையில் அவங்க அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டு ஏறிய ஒரு 3 நிமிஷத்தில் இந்த கோர சம்பவம் வந்து நடந்துடுச்சு. ரொம்ப ஆழ்ந்த வருத்தமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. நைட்லேருந்து இந்த பார்த்ததுலேருந்து தூக்கமே வரல. ஏன்னா ஒருத்தரும் ஒரு கனவுகளோடு போயிருப்பாங்க. 242 பேரும் வெடித்து சிதறி இந்த காட்சியை வந்து பார்க்கவே முடியல. அந்த குடும்பத்தில் இருக்கிறது எவ்வளவு நஷ்டஈடு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது வந்து ஈடாகாது. இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வருத்தம் என்னன்னு. வருத்த தான் படணும், வேறு ஒன்றும் சொல்ல முடியல. எனக்கு எதுவும் பேசணும்னு தோணலை. எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தான் தெரிவிக்கணும். நன்றி.